ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிக்கன் குழம்பு, சிக்கன் மிளகு வறுவல், சிக்கன் 65. இன்றைக்கான வீடியோ இது தான். ஒரு 1/2 hour வீடியோ. தேவையான அளவுக்கு நான் 1 kg சிக்கன் வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு நல்லா அதை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு ஏற்றாப்புல ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூ, இலை அதெல்லாம் நம்ம சிக்கனுக்கு மேக்ஸிமம் என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. அந்த இலையை போட்டதுக்கப்புறம் நான் பட்டையெல்லாம் போட்டு இது எனக்கு மேலே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓவராக எண்ணெய் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 3 போட்டுக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு சேர்த்து அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். 10 கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் புதினா சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நம்ம இஞ்சி பூண்டை வந்து போட்டதுக்கப்புறம் கிண்டாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பாத்திரம் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப கனமாக இல்லை. நார்மல் வெயிட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி பிடிச்சது கிடையாது. இருந்தாலும் கிண்டி விட்டுட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நான் கிண்டிகிட்டே இருக்கேன். தக்காளியும் போட்டேன். நான் ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா 2 தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக உள்ளதாக எடுத்துக்கோங்க. இதை வதக்கும் போதே இந்த என்னமோ சிக்கன் குழம்பு வச்ச மாதிரி ஒரு வாசனை வரும். ஆக்சுவலி இந்த பட்டை நம்ம தாளிக்கிறது கரெக்டாக தாளிச்சிட்டாலே அந்த நம்ம எந்த குழம்பு செய்ய போகிறோமோ அந்த குழம்பு கூட வாடை வந்துடும். ஓகே, நல்லா வதக்கியாச்சு. ஒன் மினிட் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். லைட்டாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள்லேயே சீரகம் சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கனால இது வந்து தனியாக சிக்கனுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா இதில் வந்து சோம்புத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கனால நான் தனியாக அது சோம்புத்தூள் சீரகத்தூள்லாம் நான் போடலை. நான் எப்போவுமே தனியாக வச்சுருப்பேன். சோம்புத்தூள் ஜீரகத்தூள்லாம் தனியாக வச்சுருப்பேன். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால அது ஓகே. இது வந்து கறி குழம்புக்குனால தனியாக நான் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, நல்லா போட்டு கிண்டி விட வேண்டியதான். எனக்கு ஆக்சுவலி இந்த துணி வச்சு கிண்ட தெரியாது. எனக்கு புடி வச்சு தான் கிண்ட தெரியும். அந்த புடி எங்கிட்டு போட்டேன்னு தெரியல. இந்த கையில் தான் வச்சுட்டே இருந்தேன். என்ன வச்சேன்னு தெரியல. சரி, அதுக்குள்ளேயும் பாத்திரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வச்சு கிண்டிகிட்ருக்கேன். அப்பப்போ கரண்ட் வேறு போயிடுது. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 minutes வந்து ரெக்கார்ட் ஆகலை, என்னன்னு தெரியல. லைட்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எங்களுக்கு 3 பேருக்கு தேவையான இது தான் வச்சுருக்கேன். நான், பாப்பா, ஹஸ்பண்ட் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம். குட்டீஸ் வந்து சாப்பிட மாட்டான். குட்டீஸுக்கு இந்த மாதிரி காரமாக கொடுத்து இன்ன வரைக்கும் பழகலை. அதனால நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல
இப்போ 1 ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. தனியாக நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறவங்க லைட்டாக சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். நான் மற்ற வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன், இது மட்டும்தான் நான் சேர்ப்பேன். இதுக்கப்புறம் நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம் குக்கிலே வேக விடுவோம். கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. எந்த ஒரு சமையலுமே சிம் குக்கில் வேக வச்சா அது நல்லாவே இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்த ரகசியம் என்னென்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, ஒரு 2, 3 எடுத்துக்கணும். நல்லா நச்சுக்கணும். அரைக்கக்கூடாது, மிக்சியில் அரைக்கக்கூடாது. மிக்சியில் அது பண்ணாமல் குட்டி உரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணணும்னா ஒரு 4 சீரகம், ஒரு 3, 4 சின்ன வெங்காயம். நமக்கு எவ்வளோ கறி போட்டு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு செய்கிறோமோ அதுக்கேற்றாப்புல ஆள் கணக்குக்கு ஏற்றாப்புல சும்மா கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கணும் எப்போவுமே. அது எப்படின்னா, ஒரு 1/2 குக் ஆகிடும்ல அந்த சிக்கன் குழம்பு, அந்த மாதிரி ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரே ஒரு பிடி போதும். ஒரு 10 சீரகம் போதும். 10 சீரகம், 3 சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சிட்டு, எப்படின்னா ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது. கொர கொரன்னு சொல்லுவாங்கள்ல, 3/4 பதத்தில் இடிச்சிட்டு நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. அது போட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு மணம் மணக்கும். இந்த நாட்டுக்கோழி சமைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ப்ராய்லர் கோழி தான். அதே டேஸ்ட்டு தான் வரும். நாட்டுக்கோழி சமைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அது நல்லாவும் இருக்கும். ஓகே, நான் சிம் குக்லேயே வச்சுருவேன். ஓகே, ரெடி ஆகட்டும். வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒன்றும் இல்லை, 1/2 ஹவருக்குள்ளே எல்லா வேலையுமே மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஒரு குழம்பு வச்சிடலாம், கூட்டு வச்சிடலாம், ஒரு பொரியல் பண்ணிடலாம், ரசம் வச்சிடலாம். 3 அடுப்பு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. 2 அடுப்புனா பிரச்சனையாக இருக்கும். 3/4 மணி நேரம் ஆகும். டக்குன்னு ஃபஸ்ட்டே நான் சாதம் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சாதம் வச்சுட்டேன். முன்னாடி அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணலை. கொஞ்சோண்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன். அது ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. அப்பப்போ என்னன்னு தெரியல. ஓகே, இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிளகு கறிக்கு ரெடி பண்ணிடுவோம். மிளகு கறிக்கு ஆக்சுவலி நான் தனியாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய வரமிளகாய் நான் இப்போ ஒரு 10, 12 மிளகாக்கிட்ட நான் பிச்சு வச்சு தனியாக வச்சுருக்கேன். ஓகே, அது சிம்மில் தான் வச்சுருக்கேன். சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன். வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வெந்துடும், அவ்வளோதான். ஓகே, பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா பாத்திரம் காயட்டும். காய்ஞ்ச பிறகு நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல ஆயில் போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு எல்லாமே போட்டுக்கோங்க. வரமிளகாவை ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். எப்போவுமே வெங்காயம் போட்ட பிறகு நம்ம வரமிளகா போடக்கூடாது. எப்போவுமே இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அப்பா எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்பா வந்து இதை வந்து அந்த மிளகாவை வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துருவாங்க. வறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, மிக்சிலையோ இல்லை எதுலையாவது அப்படியே இதை அரைச்சிடுவாங்க. இல்லைன்னா இந்த உரக்கல் இருக்குல்ல, அதில் போட்டு இடித்து எங்களுக்கு அப்பா நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இந்த கறி. ஆக்சுவலி இது வந்து அப்பா உப்பு கறி மாதிரி பண்ணுவாங்க, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்க்காம. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு வரமிளகா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா தாளிச்சிடலாம். நல்லா அது ஒரு ப்ரௌனிஷாக வரும்ல, பொன்னிறமாக வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது ஆகணும். ஓகே, பார்க்க என்ன நிறைய ஊற்றிருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அப்படிலாம் கிடையாது. கறி போடும்போது அது சரியாயிடும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும்.
சதன்னு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி வரட்டும். ஓகே, சிக்கனை கழுவி நல்லா புழிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு தயிரை வச்சு நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து தயிரையும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டுருவேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 டைம் 3 டைம் கழுவிட்டு அப்புறம் திருப்பி மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அந்த கவுச்சி வாடை போயிடும். அந்த தயிர் போட்டு கழுவுனா கவுச்சி வாடையே இருக்காது. ஆக்சுவலி நம்ம எந்த கவுச்சி பொருள் பண்ணாலும் அதில் வந்து தூக்கலாக காரம் சேர்த்துறோன்னா, எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக அப்படி தான். இஞ்சி பூண்டு நிறையா சேர்ப்பாங்க, காரம் அதிகமாக சேர்ப்பாங்க. அப்போ தான் அந்த கவுச்சி வாடை அடிக்காமல். சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாச்சி காலத்துலலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. எங்கள் அம்மாச்சி சிக்கன் குழம்பு எப்போ வச்சாலும் தேங்காய் தனியாக அரைப்பாங்க. அது குண்டாக நல்லா ஒரு கை உருண்டை நிறையா எடுத்து வச்சுக்குவாங்க. சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, மிளகு இதெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்குவாங்க. அவங்க கை பக்குவம். அந்த மாதிரி தான் நான் முன்னாடிலாம் அப்படி தான் தனியாக மிக்சியில் போட்டு தேங்காய் தனியாக அரைச்சிப்பேன். சீரகம், சோம்பு அதெல்லாம். அப்புறம் சரி நம்ம தேங்காய் தான் இல்லாமல் இது நார்மலாக தேங்காவே இல்லாமல் நான் குழம்பு வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு தேங்காய் அந்த மாதிரி அரைச்சி கசகசா அதெல்லாம் போட்டு நான் ஒரு நாளைக்கு நான் சமைச்சு காட்டுறேன். ஓகே, கறியை போட்டு நல்லா கிண்டி விடலாம். தண்ணியே இல்லை ஆக்சுவலி. எப்படின்னா இது வேகிறப்ப நம்ம சிம்மில் வச்சுருவேன். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலே வேக வச்சுருவேன். அப்போ ஆக்சுவலி அதில் என்னாகும், அந்த சிக்கனில் அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும், ஜூஸி மாதிரி வந்துடும். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வழியாக அந்த புடியை எடுத்துட்டேன். பாப்பா எடுத்து கொடுத்துட்டா. எனக்கு என்னமோ இந்த துணி வச்செல்லாம் எடுக்க தெரியாது, கையில் சுட்டுக்கிட்டுருவேன். அது ஆரம்பத்துலேருந்தே நானாக பழகிட்டேன். அப்படி துணி வச்சு எடுக்க தெரியாது. அதே மாதிரி சாதம் வடிக்கிறப்ப எனக்கு நார்மலாக வடிக்க தெரியாது. ஒரு டம்ளரு ஏதாவது எடுத்து வச்சு கிளிப்லாம் போட்டு இது பண்ணேன். அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, கையில் பண்ணிக்கிட்டுருவ செஞ்சுருவேன். எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. கிளிப்பை வச்சு தான் எங்கள் அம்மாவே வடிப்பாக பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து அந்த கிளிப்பை வச்சு நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் காய போடுற கிளிப்பை வச்சு இங்கிட்டு 2 கிளிப்பு இங்கிட்டு 2 கிளிப்பு அப்படி தான் சாதம் வடிக்கிறது. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கிளாஸ் உள்ளே வச்சுக்குவாங்க. அவங்க சும்மாவே நார்மலாகவே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரு டைம் அப்படி பண்ணி தான் கையில் ஊற்றிக்கிட்டேன். அதனால டம்ளரை உள்ளே வச்சுக்கிட்டோம். ஒரு சில சமயம் அந்த டம்ளர் உள்ளே வேற விழுந்துடும். கொஞ்சம் சோறு வெடிக்கிறது இன்னமும் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு. அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா, என்னமோ அடுப்பில் பாத்திரம் இருக்கும், பாத்திரம் இருக்கிறது நம்ம சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு துணியில் டக்குன்னு கையை வச்சுருது, சூடு வாங்கிடுறது கையிலே. அடிக்கடி இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. குக்கரை டக்குன்னு கையை பிடிச்சிடுறது. அந்த பாத்திரத்துக்கு நம்ம மேலே பிரியமாக இருக்குது, அந்த அடுப்புக்கு நம்ம மேலே பிரியமாக இருக்குது. எனக்கு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான்வெஜ்ஜு நல்லாவே சமைப்பேன். எல்லா நான்வெஜ்ஜுமே நல்லா சமைப்பேன். ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் பெருசாக, அவ்வளோதான். வீட்டில் யாராவது சாப்பிட்டா தானே நல்ல நான்வெஜ்ஜு சமைக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். யாராவது சொந்தக்காரவங்க யாராவது வந்தால் மட்டும் நான்வெஜ்ஜு நாங்கள் விருப்பப்பட்டு நல்லா நிறையா செய்வோம், நிறைய சாப்பிடுவோம். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து விசேஷ நாட்களில் தான் அதிகமாக நாங்கள் நான்வெஜ் பண்ணுவோம். பிறந்த நாள், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கல், தீபாவளி அந்த மாதிரிக்கு தான் பண்ணுவோம். அதிகமாக பண்ணுறது சாட்டர்டே, சண்டே அப்படின்னு எப்போயாவது ஒரு டைம் தான். வெக்கேஷன் டைமு, லீவ் டைமு அந்த மாதிரி டைமுகளில் பண்ணுறது எப்போயாவது. இல்லைன்னா அவர் வீக்லி ஒன்ஸு டூஸ் எங்களுக்கு கேஎஃப்சியில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவா. என்னோடய ஹஸ்பண்டு நாங்கள் எப்போல்லாம் என்ன கேட்குறோமோ நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. கடையில் எங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் வேணும், சிக்கன் ரைஸ் வேணும்னா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் நான்வெஜ்ஜெலாம் நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லுவேன். நான்வெஜ்னால் சிக்கன் நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி நண்டு எப்போயாவது ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது. இந்த இயரில் ஒரு 2 டைம் நாங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கேன். நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, சிம்லே வேகட்டும். ஆனால் ஆக்சுவலி நம்ம சீ ஃபுட்டு சாப்பிட்றதுலேயே வந்து நிறைய உடம்புக்கு வந்து நிறைய சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே சத்து தான். ஆக்சுவலி இந்த கறியில் வந்து சத்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரோட்டீன் ஃபுல்லாக இதில் தானே இருக்குது. ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த கறியை தான் சாப்பிட்றாங்க. ஓகே, நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி அந்த தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு. இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா இது என் வத்தணும் ஃபுல்லாக வச்சுருவேன். கொஞ்சம் வெந்துருச்சு, நல்லாவே வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஒரு 5 மினிட் 10 மினிட் ஆகட்டும். 10 மினிட் போகட்டும். நான் அப்படியே எப்படி அவங்க சிக்கன் கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த அளவே தான் நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா எப்போவுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவேன். இதனால் அது ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி அவங்க கட் பண்ணி கொடுத்ததுலேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, எப்போவுமே எங்களுக்கு போன்லெஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வாஷ் பண்ணி தனியாக போன்லெஸ் பீசஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், லைட்டாக லெமன் புழிஞ்சிருக்கேன், உப்பு லைட்டாக போட்டுட்டேன், அது ரெக்கார்ட் ஆகலை, லைட்டாக போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 65 பொடி இருக்குல்ல, ஆச்சி 65 பொடி, அது தனியாக வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, எக் ஒயிட் நான் லைட்டாக முன்னாடியே என்ன பண்ணிட்டேன்னா அந்த சிக்கன்லேயே மேரினேட் பண்ணிட்டேன். அது சிக்கனே ஒரு மாதிரி வலுவலன்னு இருக்கு பார்த்தீங்களா. எக் ஒயிட் நான் எப்போவுமே சேர்த்துக்குவேன் 65ல். எனக்கு என்னமோ அது பழகிடுச்சு. லெமனு, தயிர் ஆக்சுவலி சேர்க்கணும், தயிர் முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு 5 மினிட் நல்லா அப்படியே நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒன்றும் இல்லை, சிக்கன் 65 பவுட்ரு போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு, எக் ஒயிட் போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், லெமன் ஜூஸ் லைட்டாக சால்ட்டு, வேறு ஒன்றுமே போடலைண்ணா, அவ்வளோதான். கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறதுனா ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி சேர்க்குறதுனா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆயில் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது நம்ம வீட்டு ஆளுங்க 4 பேர் 5 பேர்னால் ஓகே. நிறைய பேர் இருந்துச்சுன்னா ஆயில் ஊற்றி இது பண்ணோம்னா அது சரிப்பட்டு வராது. ஓகே, இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற விடணும். நான் என்ன பண்ணுவேன்னா இதை ஊற விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும். இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீசர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு எடுத்துருவேன். அப்போ என்ன ஆகிடும், அந்த கெட்டியாக நல்லா ஆகிடும். டக்குன்னு போடுறதுக்கு பண்ணுறதுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு வைக்கக்கூடாது, 3 மினிட் மட்டும் வச்சா போதும். ஏன்னா நமக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும் பார்த்தீங்களா, டைமிங் ஆகிடும். அந்த டைமிங்காண்டி நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போதும். ஃப்ரீசருக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஓகே, இன்னும் தண்ணி வற்றலை, நல்லா கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள் சேர்த்து கிண்டிக்கலாம். அதையும் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். கரண்ட் இல்லை வேறு, அதனால் லைட்டு வெளிச்சம் சரியாக தெரியல. அந்த விண்டோ சைடுக்குள்ளே உள்ள வெளிச்சம் தான் உங்களுக்கு தெரியுது. வெயில் நேரத்துக்கு வேறு கரண்டை பிடிங்கி விட்டுறாங்க. ஓகே, இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல. ஆக்சுவலி நான் 10 மிளகா போட்டிருக்கேன். இதை இந்த மிளகாத்தூள் எனக்கு அம்மா அரைச்சி கொடுக்குறது. அம்மா தான் எனக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. எனக்கு அந்த பக்குவம்லாம் இன்னும் தெரியல, அவங்க சொல்லி தான் கொடுக்குறாங்க நீ அரைச்சிக்க அப்படின்னு. நம்ம கற்றுக்கணும்.
நானும் கற்றுக்கணும். நிறைய டைம் நினச்சிட்டே இருப்பேன், நம்ம அரைச்சிடணும்டா, இந்த மாதத்துக்கு அரைச்சிடணும்டா, அடுத்த மாதத்துக்கு அதை அரைச்சிடணும்டா. எங்கள் அம்மா நல்லா குக்கிங் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நான்வெஜ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, வெஜ்ஜுமே நல்லா பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சமையல் ஃபுல்லாமே போயிடுச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் அவங்களால ஒரு சமைக்கிற என்னத்தை சமைச்சோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. அங்கே சின்ன பிள்ளைலாம் என்ன கேட்டாலும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, சிரமமே பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல் டைம் அப்போல்லாம் பிள்ளைங்களாம் கேட்குங்க, அவங்க அம்மா நல்லா சமைக்கிறாங்க. விதவிதமாக எங்கள் அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. கேரட் சாதம், முட்டை சாதம், புதினா சாதம், லெமன் சாதம், ஃப்ரைட் ரைஸ், என்னென்னமோ நிறைய. அப்போவே நான் இப்போ பண்ணுறதுலாம் பெரிய விஷயம், அப்போ பண்ணுறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். மெனக்கெட்டு அவங்களும் ஜாப் போயிட்டு இருந்தாங்க, எங்களையும் பார்த்துக்கணும், அவங்க ஜாபுக்கும் போகணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எங்களெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்பா, நம்ம பெரிய பிள்ளைங்கள ஆகிட்டு நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. இப்போ இதில் ஒரு சீக்ரெட்டு ஐட்டம் நான் போடுவேன், என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு 10 சோம்பு, ரொம்பலாம் வேணாம், 10 சோம்பு, ஒரு 2 வெள்ளைப்பூடு. என்ன பண்ணுறோன்னா, உரலில் வச்சு நல்லா இடிச்சிடணும், பொடியாக்கிடக்கூடாது. எப்படி இந்த ரசத்துக்கு நுணுக்குவோம்ல, அந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு இந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த கறியை கிண்டி விட்டுறணும். கிண்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டு நம்ம திறக்கிக்கலாம். ஓகே, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நல்லா திறக்கணும் பாப்பா அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா ஆயா பாப்பா அப்படி தான் கூப்பிடுவார். எங்கள் அப்பாவை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். எங்களுக்காக லைஃப் ஃபுல்லாக உழைச்ச மனுஷன். வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கல. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து சம்பாரித்து கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்பாவும் எதிர்பார்த்தது கிடையாது, அம்மாவும் இது வரைக்கும் எதிர்பார்த்தது கிடையாது. எங்களுக்காக அவங்களோட லைஃப்பை 2 பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்கள ஒரு செட்டில்மெண்ட் ஆக்கிடணும், பண்ணிடணும் நினப்பு ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி. எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அப்படியே நினச்சிருந்தாங்க. எங்கள் அம்மா இன்ன வரைக்குமே பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பேரம்பேத்திங்க நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்ன வரைக்குமே எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவுமே வந்து ரொம்ப நல்லவங்க. எங்கள் அம்மா அப்பா மாதிரிலாம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதுக்கு வந்து யாருக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப நல்லவங்க. ஒரு சிலருக்கு நல்லவங்களாக அமையும், ஒரு சிலருக்கு நல்லவங்களாக அமையாது. அதேமாதிரி எங்களுக்கு அமைஞ்ச அம்மா அப்பா தங்கமானவங்க. ஓகே, நம்ம நல்லா போட்டு பரட்டிக்கலாம். பரட்டியாச்சு. அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சோம்பு வடை, மிளகு வடை, வெள்ளைப்பூடு வடை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கலாம், கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல். அப்புறம் நம்ம 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம், அவ்வளோதான். கரண்டி எடுத்துடலாம், கரண்டி எடுத்துகிட்டு மூடி வச்சு முடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறது, நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் செய்கிறது கிடையாது. எதுக்கு வேஸ்ட்டாக கொட்டிக்கிட்டு என்னத்துக்கு. முன்னாடிலாம் அப்படி தான் வந்து நிறைய வதன்னு எதாக இருந்தாலும் வாங்குது. இப்போ பக்குவப்பட்டாச்சு, இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும். அது பாருங்கள், நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், மூடி போட்டு உள்ளே வச்சுட்டேன். எடுத்துகிட்டு இதை எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பரட்டி வச்சுருக்க சிக்கன் 65 போட்டு எடுக்க வேண்டியதே. அருமையான ரோட்டு கடையில் கொடுக்குற மாதிரி நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் சூப்பராக சாப்பிட்டு போயிடலாம், எத்தனை பீஸ் வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். இதை போய் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவார், ஒரு 4 பீஸை கொடுப்பாங்க. எங்களை அடிக்கடி வந்து திண்டுக்கல் தலைப்பாக்கட்டிக்கு தான் கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் அந்த 4 பீஸுக்கு 350 ரூபா 400 போட்டுருவாங்க. ஒரு சிக்கன் என்ன. எந்த ஹோட்டல் போனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ண மாட்டா, பாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவார். லைஃப்பில் இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைக்கணும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஒரு குடுப்பனெல்லாம் கிடைக்காது. என்னோடய லைஃப்பில் நான் நிறைய சந்தோஷங்கள், நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன்.
சில பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோமோ அந்த ஹாப்பினஸை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, குடும்பத்துகளில் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லார் வீட்லேயும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த சண்டையை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்மளோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைமை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சண்டைங்கிறது பெருசாக வராது. அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தை, ஆம்பளையை பேசினா பொம்பளை அமைதியாயிடணும், ஏன்னா கூட 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 பேச 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 அது பெரிய பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி எங்கள் அப்பாவை அப்படித்தேன், எங்கள் அம்மா அப்படித்தேன், என்னோடய குழந்தைகளை அப்படித்தேன். என் பொண்ணு என்னை சுத்தமாகவே விட்டு கொடுக்காது. அவங்க அப்பாட்ட கூட விட்டே கொடுக்காது. நல்லா அடியை வாங்கும் பாவம். படிக்கிறதுக்கு ஏதாவது குட்டி பையன் தப்பு பண்ணால் அதுதான் அடி வாங்கும் பாவம். பாவமாக இருக்கும் பிள்ளையை போட்டு அடிக்கிறோமே அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் என்ன அறியாமலே கோவம் வேற வந்துடும். பண்ணுற பக்கியை பண்ணுறதுக்கு அப்படித்தான் வரும். என்னத்தை பண்ணுறது, என்னத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம், என்ன பிள்ளைய அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்போ நம்மளையும் இப்படித்தானே இது பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு தானே வளர்த்துருப்பாங்க. எல்லாமே நம்ம தாய் தப்பேன் இதுக்கு நம்ம நல்லதுக்கு, நம்ம நல்லா வாழணும் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எதையுமே காது கொடுத்தே கேட்குறதில்ல. பின்னாடி நம்ம யோசிக்கும் போது தான் தெரியுச்சா, நம்ம அப்பா அப்படி சொன்னாரே, அம்மா இப்படி சொன்னாங்களே, நல்லா படி சொன்னாங்களே, இப்படி இருக்க சொன்னாங்களே அப்படின்னு நம்ம இப்போ பின்னாடி யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. லைஃப்பில் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கு ஏற்றாப்புல அந்தந்த வயசுக்கு ஏற்றாப்புல நம்ம அதை இதை பண்ணிடணும். வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம அதை பண்ணலையே இதை பண்ணலைன்னு யோசித்து பிரயோஜனமே கிடையாது. ஓகே, நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் கறி எடுத்து போட்டேன். எங்களுக்கு 65 வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு, ஏன்னா அவங்க வந்து அந்த மிளகு கறியை அடிக்கடி எங்கள் வீட்டில் எப்போ சிக்கன் எடுத்தாலும் மிளகு கறி எனக்கும் பாப்பாவுக்கும் பிடிக்கும். அதனாலே நான் செஞ்சுவேன் மிளகு கறி. அதனால் அவர் சாப்பிட்டு அவருக்கு அழுத்து போச்சதுனால எனக்கு சிக்கன் குழம்பும் 65 போதுமா அப்படின்ட்டாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் சிக்கன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு மிளகு கறியை. அடிக்கடி நான் மிளகு கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, சொந்தக்காரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மாமியார் வீட்டாள் தங்கச்சியை அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. 1/2 hour குக்கிங் தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. 1/2 hourக்குள்ளே நம்ம ஜாலியாக எதையுமே ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இந்த வேலையை பார்த்துடலாம், முடிச்சிடலாம். நம்ம ஃபேமிலிக்காண்டி நம்ம சமைக்கிறோம், கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு சமையல் அன்போடு பாசத்தோடு சமைச்சோம்னா நம்ம என்ன போட்டு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அதில் ஒரு ஒரு மனம், கை மனம் அப்படிலாம் சொல்கிறாங்கள்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி அந்த அளவு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கணும் நமக்கு. ஆனால் எங்கள் வீட்டாளுகள்லாம் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டாளுகள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, சிக்கன் மிளகு கறி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ காய்ஸ். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ லாட். இன்னையோட நமக்கு வந்து 184 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாதாரண 6 சப்ஸ்கிரைபரில் இருந்து ஆரம்பித்தேன். பரவாயில்ல, ஒரு 2 மந்த்துக்குள்ளே 200 தொட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு ஹோப்பு கொடுத்துருக்குன்னா பெரிய விஷயம். சூப்பர்.